வணக்கம். நான் காந்திமதி ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 80 ஆகுது. இந்த காலத்து குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள்லாம் நல்லா படித்து நல்லா முன்னேறி நல்லா சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களும் எல்லோரும் நல்லா படித்து வருதுங்க. இருந்தாலும் ஏட்டு படிப்போட நம்ம இந்து மத தர்மத்தையும் கொஞ்சம் வளர்த்துக்கணும். படிப்புங்கிறது அறிவு வளர்கிறதுக்கு தான். அது இந்த இதையும் கொஞ்சம் நம்மளுடைய சனாதன தர்மங்களையும் அதோட சேர்த்து வளர்த்துக்கணும். அதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் கொஞ்சம் கேட்டு நடக்கணும். அதுதான் குழந்தைகளுக்கு வெறும் படிப்பு மட்டும் அவங்க பாடம் நடத்திட்டாங்கன்னா அதை முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எந்த மதத்தினர் இருந்தாலும் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றி நடக்கணும். எல்லா மதத்தினருக்கும் சொல்கிறது, நம்ம மதத்துக்கு மட்டும் இல்லை. நம்ம இந்து மதத்தில் முக்கியமாக எவ்வளோதோ தர்மங்கள் அந்த காலத்தில் கரெக்டாக வச்சுருக்காங்க. அது இப்போ உண்மைன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி. நம்ம இந்தியா தேசத்தில் ரொம்ப நல்ல வெளிநாட்டுக்காரங்களை பாராட்டுற அளவுக்கு ஆகாரங்கள், உணவு பழக்க வழக்கம், எப்படி எப்படி மனிதர்கள் வாழணும், அவங்க உடலுக்கு எது நல்லது, ஆரோக்கியம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மூலிகை மருந்துகளும் இருந்திருக்கு. இந்து சனாதன தர்மங்களையும் பின்பற்றி வாழணும். அதுக்கு பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் மதித்து கேட்டுக்கணும். முக்கியமாக பெண்கள் ஆஃபீஸ்க்கு எப்படியோ போட்டணும், படிக்க எப்படியோ போட்டோம், கோயிலுக்கு தலையை பின்னி பூ வச்சுக்கிட்டு தான் நம்ம பெண்கள் வரணும். அதான் நல்லது. அந்நிய மதத்திற்குள்ளே வராதிங்கன்னு கோயிலில் போடுறாங்க. அதே இந்த மாதிரி பெண்கள் தலை பின்னிட்டு தான் வரணும், இல்லாட்டி உள்ளே வரக்கூடாதுன்னு போடலாம் தாராளமாக. ஏன்னா தலையை விரித்து நல்ல காரியத்துக்கு தலை பின்னி தான் இருக்கணும். சில காரியங்கள் தான் இருக்குது தலை பின்னிக்காமல் விரித்து போடுறதுங்கிறது. அது சில காரியங்களுக்கு தான். அது நம்ம நாட்டுக்கும் நல்லதில்லை, வீட்டுக்கும் நல்லதில்லை. எப்போதுமே தலை பின்னி பூ வச்சுருக்கணும், அதில் தலை பின்னிட்டு தான் வரணும். இதை பெண்கள் கொஞ்சம் உணர்ந்து நடக்கணும். இந்த கால பெண்கள் சில இடங்களில் தான் தலை விரிக்கு வரணும்னு அது நல்லா படித்தவங்க தர்மம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் உணர்ந்து நடக்கணும் இந்த காலத்து பிள்ளைங்க. அதுவும் கோவிலுக்குள்ளே கண்டிப்பாக தலை பின்னிட்டு வரணும். ரெண்டாவது, நம்ம உடைகள் நம்ம அழகு முகத்தில் தான் அழகு தெரியணும். நம்ம உடைகள் கொஞ்சம் கவனமாக உடைகள்லாம் போடணும். மற்ற உடைகளில் நம்ம உடம்பு வெளியில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் போகிறோம். வெளியில் நம்ம உடைகள் அழகை காட்டணுங்க. முகத்தில் அழகு, பெண்களோட அழகு முகத்தில் இருக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் உடைகளும் கொஞ்சம் பார்த்து நல்ல உடைகளாக போடணும். நல்ல ஆடம்பரமான உடைகள் வாங்குங்க, சம்பாதிக்கிங்க, வாங்கிங்க. ஆனால் உடம்பு வெளியில் எல்லோரும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் கோயிலுக்குள்ளே நம்ம நல்ல முறையில் போனால் தான் அந்த சாமியே உள்ளே இருக்கும். நிச்சயம் பகவான் நம்மளை மீறின சக்தி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி போனால் பகவான் வெளியேறிடுவார், அங்கே உள்ளே இருக்க மாட்டார். அதனால் தலையை பின்னிட்டு பெண்கள் கோயிலுக்குள்ளே போங்க. பெண்கள் நகையெல்லாம் நிறைய போட்டுக்கணும். நிறைய இப்போ ஒரு செயினுக்கு மேலே போட மாட்டேங்கிறாங்க. அம்மா வீட்டில் புதுசு வீட்டில் நகை போட்டாலும் அதை சரியாக போட்டுக்கிறது இல்லை. வளையெல்லாம் கையில் நிறையா விசேஷம்னா போட்டுக்கலாம், கல்யாணத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம், என்ன தப்பு இருக்குது? நகை வாங்குறதே கல்யாணம் காட்சிக்கு பட்டு புடவை நகை எல்லாம் போட்டுக்கணும். காதில் ஜிமிக்கி தோடு எல்லாம் வேலைக்கு போவேல அதெல்லாம் வேண்டாம், ஒரு செயின் போட்டுக்கிட்டு போடணும். மற்றபடி கொலுசு நகை எல்லாம் போட்டுக்கிறதா மங்களகரமாக நல்லாயிருக்கும். தலை சீவி வச்சா இல்லைன்னா கல்யாண வீடு விசேஷம் வீட்டில் அப்படி யாருமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நகையே எவ்வளோ நகை அம்மா வீட்டில் போட்டாலும் முட்டை வீட்டில் போட்டாலும் அதை அப்படியே வச்சுட்டு அது எதுக்கு நிறையா போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. எதுக்கு நகை பண்ணுறது? பெண்களுக்கு அணிகளும் நல்லா போட்டுக்கணுங்கிறது தான். அம்மா போட்ட நகை, வீட்டுக்காரர் போட்ட நகையெல்லாம் நிறைய போட்டுக்கணும். இதெல்லாம் என்ன, பெண்களுக்கு நகை வலையெல்லாம் போட்டால் அழகாக இருக்கும். பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்லபடியாக சந்தோஷமாக நல்லா இருக்கணும். அதுதான் நல்லது, உலகத்துக்கு நன்மை. மற்ற நாகரிகங்கிறது இது ஒரு நாகரிகம். இதுக்கு நம்மளுடைய கல்ச்சரை நம்ம கடைப்பிடிக்கணும், ஒரு நாகரிகம்தான். படிப்போடு சேர்ந்து இதையும் பண்ணிக்கணும். இதில் தப்பும் இல்லை, நல்லது தான் இது. ஏன்னா நம்மளுடைய வெளிநாட்டுக்காரங்களும் அவங்களுடைய கலாச்சாரத்தை பண்ணுறாங்க, பரவாயில்ல, நம்மளை பார்த்து நம்மளை மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம பெண்கள் கொஞ்சம் யோசித்து நல்லா கல்யாண வீட்டில் எல்லாம் நகை போட்டுங்க, பட்டுப்புடவை கட்டிங்க நல்லபடியாக. மற்றபடி வேலைக்கு போகிறதால உங்கள் இஷ்டம், ஒரு செயின் போட்டு போகிறது ரைட்டு, சந்தோஷம்.